மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நேத்து நடந்த பரப்புரை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல இன்னைக்கு ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. இதுல நிறைய தலைவர்கள் இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அவரை காணுமேப்பா, அவர் எங்கதான் போனாரு? நயினாரும் எடப்பாடியாரும் திடீர்னு மீட் பண்ணிக்கிறாங்க, என்னென்னவோ பேசிக்கிறாங்க, நமக்கு தேவையான தலையை காணுமே அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அப்புறமா தேடப்படுற ஒரு நபர் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒற்றுமை அப்படிங்கிறது முற்றிலும் திமுகவும் அதிமுகவும் புறக்கணிக்கப்பட்ட இரண்டு தனி நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணாமலை அவர்களை வார் ரூம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த வார்த்தையை வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. சோ மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருமே புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி நான் உங்களுக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஆப்வியஸா இப்போ இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல பேரையும் வாங்கிட்டு இருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் தனி பாதையில நான் சிறப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. அவரை புறக்கணிச்சு நீங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்காக ஒண்ணும் இல்லை. ஏன் காரணம்னா அவர் தனிநபர், தனியான கட்சி, அவருடைய முடிவு அப்படிங்கிறது அதுதான் சாசனப்பட்டணம்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அண்ணாமலை அவர்களுடைய சினாரியோ டோட்டலாவே மாறுபட்டது. இதுல பாஜக ஒண்ணு சொல்லும், திமுக ஒண்ணு சொல்லும், அதிமுக ஒண்ணு சொல்லும், கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் விடுங்க, உள்ள இருக்கிற முக்கியமான ஆட்கள் பாஜகவினரை வேற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் இவருக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்கல்ல. பட் இவருக்கான ஒரு பதவி அப்படிங்கறது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. உங்களுக்கு கேக்குறீங்கல்ல, உங்களுக்காக நாங்க ஒண்ணு பண்றோம் அப்படின்னு சொல்லி மேலிடம் சில விஷயங்களை அவருக்கு சொல்லியிருக்காங்களாம். அது என்ன அப்படிங்கறத டோட்டலா டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கினி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க ரொம்ப அவரை சப்போர்ட் பண்றீங்க, ஒரு நல்ல பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இல்ல அண்ணாமலை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு அவரை பிடிக்குது அப்படின்னு பாக்கலாம். மறைக்காம எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லுங்க. ஏன்னா அகெயின் கமிங் டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாஜக இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவருக்கான ஒரு தலைமை பொறுப்பு எதுவுமே கொடுக்காம இப்படி வச்சிருந்தா என்ன நியாயம் அப்படிங்கறது அதிக அளவுல கேட்கப்படுது. பிகாஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 25 தொகுதிகள் மட்டும் தான் பாஜகவுக்காக ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னதாகவும் அமித்ஷா ஓகே சொன்னதாகவும் சில தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனா இதை முற்றிலுமே அக்செப்ட் பண்ணுவாரா? கள நிலவரம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அண்ணாமலை அவர்கள் ஷார்ட்டா நின்னு எங்களுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படிங்கறத கேட்பாரு. கடைசி கட்டத்துல ஐயோ அவங்க சொல்லிட்டாங்கப்பா, இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம பொறுத்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இவர்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கலாம். ஆனா நயினார் பேசுவாரா? வானதி ஸ்ரீனிவாசன் பேசுவாங்களா? கூடவே இருக்கிற நபர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, முக்கிய ஆட்கள்லாம், இவங்க எல்லாம் பேசுவாங்களா பாஜகவிலன்னு கேட்டீங்கன்னா வாயை கூட திறக்க மாட்டாங்க. அந்த 25 சீட் அப்படின்னா 25 தொகுதிகள் கொடுக்குறோம் அப்படின்னா முக்கியமான ஆட்களான இவங்க எல்லாருமே போய் உட்கார்ந்துருவாங்க. மீதி இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க கேக்குறது என்ன? அண்ணாமலை அவர்கள் கேக்குறது என்ன? எனக்கு நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது, கஷ்டப்படுறாங்கல்ல, கீழே எங்களை நம்பி மட்டும் வராங்கல்ல, அப்போ அவங்கள நம்ம கூட்டிட்டு ஒரு பிளேஸ்ல உட்கார வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்க வேணும். அவங்களுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா பாஜக தமிழகத்துல தனியா ஒரு பெரும்பான்மை காமிச்சு ஜெயிக்கணும், தனியா அவங்க தேர்தல் காலத்தை சந்திக்கணும். இப்படி நடந்தால் மட்டும்தான் அங்க வேறுபாடுகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஸ்டில் போராட்டிட்டு தாங்க இருக்காரு. ஆனா மேலிடம் அப்படிங்கிறது கூட்டணியில வச்சாதான்ப்பா நம்மளால முடியும், 2029 தான் நம்மளோட இலக்கு, இது கிடையாது அப்படின்னு நயினார் கூட வாயத்தோடு சொல்லிட்டாரு. அகைன் பிரஸ் மீட் நடந்தாலும் நம்ம எதிர்பார்ப்போம்ல, ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம்ல, அதை அண்ணாமலை சொல்லுவாரு. ஆனா நயினார் சொல்ல மாட்டேங்கிறாரே, என்னப்பா மாநில தலைவர் அப்படின்னு. இப்போ ஆதரவாளர்களா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா அண்ணாமலை பக்கம் திரும்புறாங்களே தவிர நயினார் பக்கம் யாரும் பெரிய அளவுல போறது இல்லை. என்னவோ ரொம்ப அதிசயமா இப்பதான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர் கூட ஒரு 2-3 பிரஸ் மீட்ல கண்டினியூஸா பார்க்க முடியுது. அடுத்ததா சரி ஓகே, இப்ப என்னதான் தீபிகா, அவருக்காக என்ன ஏதாவது பதவி கொடுக்கறதா சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிரடியான ஆட்டத்துக்கு தயாராகிறாரு அண்ணாமலை. இதுக்கப்புறம் அண்ணாமலையினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கள நிலவரம் சொல்லுது. என்ன காரணம்னா திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் பயணம் அப்படிங்கறது அண்ணாமலை அவர்கள் இதுக்கப்புறம் நிறைவேற்றணும். அதை பண்ணா மட்டும்தான் மக்களும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. எடப்பாடியாருக்கு துணையா இவர் இருக்காரு, சோ இவர் இருக்காரு அப்படின்னா நம்ம நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்னு பெரும்பான்மையான நபர்கள் என்ன பண்ணுவாங்க, இவருக்காக இவருடைய முகத்தை பார்த்தும் நிறைய பேர் பாஜகக்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். சோ திமுகவை இவரு நின்னா மட்டும்தான் ஒரு அகேன்ஸ்டா பண்ணுவாங்கல்ல, அந்த மேனிபுலேட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு இவர் தான்ப்பா சரியான நபர் அப்படின்னு சொல்லி பாஜகவோட மேலிடம் இவரை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களாம். சோ இப்ப இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன,
இப்போ அதிமுக தான் வந்து பிரதானமான ஒரு எதிர்க்கட்சி. ஒரு டைம்ல இவங்க தான் உண்மையாவே எதிர்க்கட்சியா இல்ல அண்ணாமலை தான் எதிர்க்கட்சி தலைவராப்பா அப்படின்னு கேட்கும் வகையில தான் அண்ணாமலை அவர்களுடைய மொத்த ஆட்டமும் இருந்தது. இன்னைக்கு அமைதி காக்குறாரு அப்படின்னா காரணமும் எடப்பாடியார் அண்ட் மேலிடம் தான். சோ இன்னைக்காச்சும் ஒரு அளவுக்கு யோசிச்சிருக்கீங்களே, அது வரையும் பரவாயில்லைங்க, நீங்க மட்டும் அண்ணாமலையை களம் இறக்கலன்னா அங்க ஒண்ணுமே இருக்காதுங்க. 3% வச்சிருந்தீங்க பாஜகவை, இன்னைக்கு 11ல இருந்து 13% வரைக்கும் உயர்த்திருக்கிறாரு அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தானே காரணம். பாஜகவுல தமிழக பாஜக அப்படிங்கிறதுல ஒரு பெரிய புரட்சினா அண்ணாமலை தானே காரணம் அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. இப்பயாவது ஏதோ ஒண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி மேலிடம் அவரை புஷ் பண்ணாங்கன்னா, இது நடந்துச்சு அப்படின்னா, அவரை எங்கேயாவது ஒரு வேட்பாளரா கரெக்டான ஒரு தொகுதியில புடிச்சு நிக்க வச்சாங்க அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா பாஜக அதிமுகவுக்கு நடக்கும். இல்லையா அப்படியே ஊத்தி அடிச்சுட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறது பல பேரின் கருத்தாவும் இருக்குங்க. பாஜக வந்துடும் களம் இறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பூச்சாண்டியை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிற திமுகவை பத்தி பல விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் உண்மையாவே பார்த்தா பாஜகவுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு தமிழகத்துல இருக்கு அப்படின்னா முக்கிய காரணமே திமுக தாங்க. அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இவங்க வந்துருவாங்கன்னு சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க திமுக இதெல்லாம் பண்றாங்க, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மாதிரி நிறைய ஆட்கள் என்ன பண்றாங்க, மொத்தத்தையும் போட்டு உடைக்கும் போதுதான் அங்க ஒரு பெரிய ஒரு களமே ஒரு வெடிக்குது. அங்கதான் ஒரு சிதறல் அப்படிங்கிறது வருது. சோ இப்ப இவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா பாஜகவில அண்ணாமலை கரெக்டா பேசுறாருப்பா அப்படின்னு அவரு பக்கம் எல்லாரும் போறாங்க. சோ இளைஞர்கள் எல்லாரும் அவர் பின்னாடி போய் ஒளிறாங்க. இது வந்து உண்மையாவே ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் அண்ட் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டமா அண்ணாமலை இல்லாத பாஜக அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான், உண்மையாவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். திரும்பவும் இவங்களை வச்சே நீங்க ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி நயினாரையும் வானதி ஸ்ரீனிவாசனையும் தமிழிசை சவுந்தரராஜனையும் எல்லாரையும் அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா எங்க போகும்? ஒண்ணுமே நடக்காது. ஒரு பிரஸ் மீட்டுக்கும் வெயிட் பண்றோம்ல, அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுவாருன்னு. அந்த எதிர்பார்ப்பு வானதி ஸ்ரீனிவாசன் மேல இருக்குமா? அவங்க பேசுவாங்களா? நயினார் அவர்கள் சொல்லுவாரா? கேள்விக்குறிதான். அங்க ஒண்ணுமே கிடையாது. என்ன உண்மையா ஒத்துக்கணும்னா, லோக்சபா எலெக்ஷன் அப்போ நான் வந்து பெரும்பான்மை ஓரளவுக்கு வந்து நாங்க நல்ல தொகுதிகள்லாம் நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கமிட் பண்ணியிருந்தாரு. அது அவருடைய முதல் தடவை. அது வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதல் காமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அங்க வந்து நிறைய தோல்விகள் அப்படிங்கிறது, ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது லோக்சபா எலெக்ஷன்ல நடந்துச்சு. ஆனா இந்த முறை அண்ணாமலை அவர்கள் அப்போவுக்கும் இப்போக்கும் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கிற நிலைமையில இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். சோ அண்ணாமலையை நம்பி நீங்க வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவரை கண்டிப்பா ஒரு நல்ல தொகுதியில வேட்பாளரா நிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு அன்பு கட்டளையாவே தொண்டர்கள் போட்டுட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்காக கண்டிப்பா பண்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு தான் அண்ணாமலை அவர்களுக்காக இந்த மேலிடம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் ஒண்ணு ரெடி பண்ணா, இபிஎஸ் கூட இவர் போனாரு அப்படின்னா, முக்கிய தலைகள் கூட போனாரு அப்படின்னா அங்க ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கப்புறம் திமுகவிற்கு எதிரான பிரச்சாரத்துல அண்ணாமலை இருக்கணும் அப்படிங்கறத மேலிடம் குறிப்பிட்டிருக்கான். ஆனா இபிஎஸ் கூட இவர் இனிமே பிரச்சாரம் போவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். ஏன்னா எடப்பாடிக்கும் இவருக்கும் ஆவாதுன்னு சொல்லியே நம்ம வளர்ந்துட்டோம். இப்போதான் புதுசா வந்து அவர் தான் நம்ம முதலமைச்சர் ஆக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காரு மக்களுக்கு. நம்மளுக்கும் சரி ஓகே, அண்ணாமலைக்கும் இவங்களுக்கும் இனிமேதான் முட்டாது, ஓரளவு கொஞ்சம் நல்லா போகும் போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். பட் இது வந்து இனிமே ஒரு பிரச்சாரம் போனாருன்னா மாறுதல் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது உண்மையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. சோ நயினார், அண்ணாமலை அவங்கள பெஸ்ட் யாரு அப்படிங்கறத பல பேர் என்கிட்டயே கேட்டிருந்தீங்க. ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மாதிரி எல்லாத்தையுமே கிளியர் கட்டா பேச முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் சொல்லுங்க. சோ அண்ணாமலை அவர்களுடைய பவரை மேலிடம் புரிஞ்சுக்குச்சு அப்படிங்கிறதுல பல பேருக்கு சந்தோஷம், உங்களுக்கும் ஹாப்பி அப்படின்னா இவரு அட்லீஸ்ட் பிரச்சாரம் பண்ணாவது அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் வலுவாக இருக்கும்னு நினைக்கிற நபர்கள் லைக் போட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.